வியூவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு பருத்தித்துறை வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அது அரை கப்பா 2 பிரிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா, இது 3ஐயும் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் உளுந்தை மட்டும் ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக 1/2 கப் உளுந்தை பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட மைதா, அதுக்கு அடுத்ததாக அரிசி மாவு, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/2 கப் உளுந்து தனியாக எடுத்து வச்சோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம் கொஞ்சம், அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்தது பச்சை மிளகாய் கொஞ்சம், அடுத்தது உப்பு தேவையான அளவு, அடுத்து மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரமாக தேவைன்னா இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் முதல்ல ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இது கூட கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டான டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வடைக்கான டோ ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக நம்ம வடை செஞ்சுக்கலாம். வடை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ஊற்றி இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நல்ல தின் லேயராக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல தின்னா தட்டி எடுத்துட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது இதை நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்.